ஏன் மச்சான் அடிச்சீங்க? சதீஷ், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை. நீங்க தான் என்ன வம்பு இழுத்து விடுறவனுங்களே. வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா அல்டிமேட் காமெடி சம்பவங்களை பார்க்கலாமா? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா அர்த்த முடிச்ச நாய இழவு எடுத்து கொண்டு போய் எரிச்ச இடத்துல இன்னும் ஈரம் கையில அதுக்குள்ள இந்த கூத்தா வேற இறந்துட்டாங்க, பின்னாடி பொறி வீசிட்டே போறாங்க, அதை தின்னுட்டு போறான் பாரு. இழவு எடுத்து கொண்டு போய் எரிச்ச இடத்துல இன்னும் ஈரம் கையில அதுக்குள்ள இந்த கூத்தா நாசத்தாலும் இதே கூத்துதான். ஏண்டா நாங்கெல்லாம் 90 கிட்ஸ். அந்த பொறி முதிச்சா கூட பேய் குடிச்சுக்கொண்டு பயந்துட்டு இருந்த காலம் போய் இப்ப அந்த பொறியவே தின்னுட்டு போறான் பாரு. நீங்களே பாருங்க, எங்கே வீட்டில் உட்காந்து என்னமோ பொரியெல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சாப்பிட்டு போறான் பாருங்க. போனமாவது இதாகுது, எங்களுக்கு பொறி கிடைச்சா நாங்கள் சாப்பிடுவோம். ஏதோ அவனுக்கு ஒன்று கொடுத்துட்டு தின்னுந்தா கூட நம்ம வென்றுக்கலாம்டா. அவனுக்கு பயந்து ஒழிச்சு வச்சா மொத்தமாக காலி பண்ணிட்டான். நம்ம ஊர்லேயே போட்டு போட்டு இப்படி அங்கேயும் இங்கேயும் துப்பிடுவானுங்க. அவனுக்கு ஊரில் சொல்லவே தேவையில்லை. திரிசாவை கரம்பிடிக்க கனவுகளோடு வந்து கண்டமானதால் மீண்டும் தன் கிராமத்துக்கு சிறகுடிந்து செல்கிறது. வணக்கம். அவங்க அப்படி வர்றாங்க, பொம்பளை அப்படி வர்றாங்க, ஆம்பளை இப்படி போறாங்க. இந்த 2 வீடியோல உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்கு எடுத்து எதை போட்டுக்கிறானுங்கன்னு பாருங்க. பையனுக்கு இப்போ போட்டோகிராஃபி மேல அவ்வளவு ஆர்வம் மாட்டாகுது. இந்த மாதிரி யாரும் எல்லாத்துக்குமே வரத்தான் செய்யி. உடனையோட ஒரு தட்டு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? பிசுராம எடுக்கிறான் பாருங்க போட்டோ. இந்த மாதிரினா எல்லாருமே எடுப்பாங்க. எங்க நின்று எப்படி கிட்ட நின்று எவ்வளோ நேக்கு எடுக்கிறான் பாருங்க. ஸ்கூல்ல டீச்சர் சொல்லித்தராங்க பாருங்க டான்ஸ் எப்படின்னு. நீங்க இப்படி சொல்லி தந்தாங்கன்னா நாங்க விட்டுருவோமா? நாங்க எந்த மாதிரி சொல்லி தரோம்னு பாருங்க. ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதே கிடையாது. நீங்கள் ஒன்று சொல்லி தந்தீங்கன்னா நாங்கள் ஒன்று சொல்லி தருவோம். காலையில காஃபி பிரேக், மத்தியானம் லஞ்ச் பிரேக், ஈவினிங்ல டீ பிரேக்னு ஒரு நாளைக்கு ஒழுங்கா 3 மணி நேரம் கூட இவங்க வேலை செய்யறது இல்ல. நாங்கள் மட்டும் இன்னும் மோசமா? உங்களை எவ்வளோ பயங்கரமாக சொல்லி தருவோம். இவர் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கு கரெக்டாக இருக்குது. திருப்பி ஃபியூச்சர்ல கல்யாணம் பண்ண ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணை கல்யாணம் உங்களை கல்யாணம் பண்ணிக்கவா? கல்யாணம் பண்றீங்க? எவ்வளவு பேர் இருக்காங்களே வானவே கமெடில. நீங்க தானே இப்ப கேக்குறீங்க பையனை கல்யாணம் பண்ணி. நீங்க இப்ப பையன் இல்லையா? வச்சாடுற வேட்டு கரெக்டாக மடக்கிட்டாரு. சத்தியமாக நிம்மதி இவர் கேள்வியே கேட்க மாட்டார். ஏன்னா பதில் அந்த மாதிரி பதில். இந்த மாதிரி பதில் சொல்கிற கேட்டுக்கு யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. கரெக்டாக சொல்கிறாரு. சதீஷ், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னை. ஓகே, கிடைச்சி போச்சு. எந்திரிச்சுக்கோ. இதுதான் நம்மளுக்கு நடக்கு, வேற எதுவும் நடக்காது. கனவு நடக்கு, அது எந்திரிக்கும் போது மட்டும்தான் அந்த மாதிரியே கனவு வரும். மற்ற நேரத்துல எல்லாம் வராது. ஒரு செகண்ட்லேயே நம்மளதெல்லாம் முடிஞ்சு போயிரு. மை லிசனிங் ஸ்கில் சட்டை முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள 28 இந்திய அரசமைப்பின்பால் வைத்திருப்பதற்காக உண்மையாக நம்பிக்கையும் தச்சுறுதியும் கொண்டிருப்பேன். பேசாம கோயிலுக்குள்ளேயே மணி அடிச்சுக்கிட்டு இருக்கலாம், புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். அது சொல்கிறத கூட கேட்டு கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது. அப்புறம் எப்படி இருக்கும்னு வருங்க எல்லாம். நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு என்ன வருதோ அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். நீங்கள் சொல்கிறதவே அப்படி திருப்பி சொல்ல முடியாது. அவ்வளோதான். உங்களுக்கு வரதை நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு வரதை நாங்கள் சொல்கிறோம், அவ்வளோதான். நான் உனக்கு தங்கச்சாடா? டேய் சங்கரேட்டிய பின்றியடா, உன்ன மாதிரி ஒரு நடிகரை பார்த்ததே இல்லடா. அப்படியே அண்ணீனா மாறிட்டாங்களே. நல்லா பேசிட்டு இருந்தாங்க, விசுக்குன்னு அண்ணீனா மாறிட்டாங்க. இங்கேயே எப்படின்னா வீட்ல சிக்குனா முடிச்சு கட்டிடுவாங்க.
பொண்ணுகளுக்கெல்லாம் பணத்துக்கு பஞ்சமே இல்லை, எங்கே போனாலும். நீங்களே பாருங்க அது எப்படின்னு. रुको जरा सबर करो பார்த்தீங்களா, நேக்கா போகிற சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டு தட்டில் கிடக்கிற காணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு சேஃபாக வச்சுட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இதே பசங்களாக போக சொல்லுங்கள், போக மாட்டாங்க, விடவும் மாட்டாங்க. பசங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காசு எடுத்துருக்குறாங்களா, எடுக்கவே மாட்டாங்க. அவையெல்லாம் போடத்தான் செய்வாங்களா தவிர எடுக்க மாட்டாங்க. எவ்வளோ நேக்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு வர காசை பசங்களெல்லாம் கிட்ட கூட விட மாட்டாங்க. தோர்த்தவே நின்று சாமி கும்பிட்டு போக சொல்லிடுவாங்க. ஆனால் பொண்ணுங்களை கிட்டே விட்றாங்க. அவ என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க. எல்லாம் ஃபைனான்ஸ் கண்டிஷன் அப்படி இருக்குது. வழிகளுடன் சொல்கிறேன், இனி வரமாட்டேன். ஓடுறா இவி சமைக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரிலாம் குக்கர் வெடிக்குமா? எதில் தான் சமைக்கிறாங்களா, என்னதான் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் எல்லாம் வெடிக்குது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். இதனால தான் பொண்ணுங்கள்லாம் சமைக்கிறக்கு பயந்துக்கிறாங்களாட்டாக்குது. அதனால தான் எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் எல்லாத்துலேயுமே இப்படி தான் பைப்பை வச்சுக்கிறாங்க. கழுவுறதுக்கு முடியறதில்ல, குடிக்கிறதுக்கு முடியறதில்ல. ஆனால் நாங்கள் அதுக்கும் கண்டுபிடிப்போம். அதே சாமி. சவுத் இந்தியால நம்பர் 1 கம்பெனி, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். நாங்கெல்லாம் ஊருக்குள்ளே பல பேருக்கு யோசனை சொல்கிறீங்க, எங்ககிட்டேவா? நீங்கள் ஒன்று வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஒன்று கண்டுபிடிப்போம். இப்படி குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். திட்டமிட்டு வந்திருக்கீங்க. யார் உங்களை ஏய் விட்டது? யார் ஏய் விட்டது? என்னடா எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு கை கட்டுறது வாய் கட்ட மாட்டேங்குதுன்னு பார்த்தா இந்த மாதிரி தான் ஒரு சிலர் கொத்திட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது? இதுலேயும் சரி, லைஃப்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சரி. நம்ம ஒன்று பார்த்துட்டு இப்போ நேக்க ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மனசு இல்லைனாலும் அதான் நேசம். அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான் பொழுது வரைக்கும் அழுதுட்டே. அவன் இன்னைக்கு நைட்டு வருவான். எதுக்குண்ணே? என்ன போடதான். எல்லாருமே வானவெல்லாம் மாறிட்டாங்களே என்னமோ, அதனாலதான் வருவாங்களே என்னமோ. அவருக்கே சிரிப்பு தாங்க முடியல. நம்மளே போற கால் வருதுன்னு. இவர் சம்சாரம் மட்டும் பார்த்துச்சுன்னா, உன்னை மாவாட்ட சொன்னா தலையாட்டிட்டு தெரியுறியான்னு போட்டு சாத்துன்னு சாத்தி போடும். தலை மட்டும் தான் ஆடுது, வேற எதுவும் ஆடல. இப்படி பண்றியா கிறுக்கு மெண்டல் பயிலுலா. மாவாட்டிட்டு இருந்தவர் டேரக்டா இங்க வந்துட்டாராட்டாக்குது. அதனாலதான் தலை மட்டும் இப்படி ஆடுது. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. ஏமாந்தவியா இருந்து என்ன வேணாம் பண்றது. டான்ஸ் ஆடுறது, அதை பிடிக்கிறது, இதை பிடிக்கிறது. கொத்த வந்தா ஓட வேண்டியது. நீ வருவே நீ. உண்மையாலுமே இதுதான் நான் நண்பன். இதுதான் உண்மையான நண்பன். எவ்வளவு குடிச்சிருந்தாலும் வீடு கொண்டு சேர்க்காம விட மாட்டாரு. தொட்டுட்டா நான் தொட்டவனை விடுறதே கிடையாது. ஒத்தைக்கு ஒத்த வாடம் கொம்மால